ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்பி பட்டர் மில்க் ஃப்ரைட் சிக்கன் ரெசிபி தான். இந்த சிக்கனை நீங்கள் சண்டே எல்லோரும் வீட்டில் இருக்க நேரம் செஞ்சிங்கன்னா எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க ஒரு சிக்கன் ரெசிபி தான். இந்த சிக்கன் செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய சிக்கன் பிரெஸ்ட் தான் எடுத்திருக்கேன். அது கிட்டத்தட்ட 1.25 கிலோ இருந்துச்சு. அதில் நான் வந்து 1 கிலோ தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இது மிகவும் டேஸ்ட்டான, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரசித்து சாப்பிடக்கூடிய ஒரு சிக்கன் தான். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் சிக்கனை நல்லா மஞ்சள்லாம் போட்டு கழுவி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த சிக்கனுக்கு வந்து மிளகுத்தூள், நான் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நான் அதில் போடுறேன், வீடியோவில் அளவுகளையும் போடுறேன். மிளகுத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, அதோட சின்னதாக இடித்த பூண்டு சேர்க்குறேன். உங்கள்கிட்ட பூண்டு பவுடர் இருந்தால் அது சேருங்க, நல்லாயிருக்கும். மிளகாய்த்தூள், வினிகர், வினாக்கிரின், அதுதான் வினிகர், சோயா சாஸ் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் மில்க், பசும்பால் சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இதை வந்து ஒரு 30 நிமிஷம் இல்லாட்டி 45 நிமிஷம் வைங்க. நான் 30 நிமிஷம் வச்சேன் நல்லா ஊறுறதுக்கு. இப்போ இது பெரட்டுறதுக்கு நாங்கள் மாவு ரெடி பண்ணுவோம். இங்கே நான் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார், அதாவது கோதுமை மாவுன்னு சொல்லுவாங்க ஸ்ரீலங்காவில், அந்த மாவு தான் வச்சுருக்கேன். அதுக்கு உப்பு சேர்க்குறேன், மிளகுத்தூள், கார்ன்ஃப்ளவர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதோட மிளகாய்த்தூள், இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இந்த சிக்கன் செய்கிறதுக்கு அவ்வளோ நேரம் போகாது, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா குயிக்காக செஞ்சிடலாம். இங்கே நான் ஐஸ் வாட்டர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன், ஐஸ் வாட்டர் தேவை இதுக்கு. இப்போ நான் நல்லா ஊறின இறைச்ச வந்து மாவில் பிரட்டி எடுக்கணும். நல்லா 2 பக்கமும் நல்லா சிக்கன் கோட் ஆகிற மாதிரி பிரட்டி எடுத்துக்கிறணும். பிரட்டி எடுத்து எல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ எல்லாம் பிரட்டி எடுத்துகிட்டு இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து ஐஸ் வாட்டரில் முக்கி திரும்ப 2வது தரம் இதே மாவில் பிரட்டி எடுக்கணும். இப்படி செய்கிறதுனால தான் அந்த கிறிஸ்பியாக வருது, 2 கோட் செய்கிறனால தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, KFC சிக்கனும் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதிக அளவு காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றத விட நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்க சாப்பிடுவாங்க.
நாங்கள் டொமாட்டோ சாஸெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு ரெடியாக. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்ததுலேருந்து பொரிக்கிறேன். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு கிறிஸ்பி ஆன பிறகு அடுத்த பக்கம் புரட்டி விடணும். இந்த சிக்கன் பீஸஸை டின்னர் பன்னில் கூட வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டேன். இந்த பாருங்கள் எப்படி கிறிஸ்பியாக வந்திருக்குதுன்னு சொல்லி. இது சாப்பிட்றதுக்கு சாஸ் தேவையில்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதை வந்து பன்லையும் வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோ சந்திப்போம். வணக்கம்.